கண்ணெதிரே தோன்றினாள். அப்பா அம்மா 2 பேருமே இல்லாம தனியா வாழ்றது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு நல்லா தெரியும். கடவுள் ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கறாருன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அது சக்தியோட வாழ்க்கையில உண்மையாக போகுது. சக்தி பட்ட கஷ்டமெல்லாம் போதும், பட்ட துன்பமெல்லாம் போதும். இனிமே அவ வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு வராது. அவ சந்தோஷமா மகாராணி மாதிரி வாழ போறா. அதுக்கு இந்த அபிராமி கேரண்டி. சக்தி வா. வாமா சக்தி, இத்தனை நாள் நீ எங்களை தேடி தேடி வந்து பார்த்த. இப்ப பாத்தியா, நாங்க உன்னை தேடி வந்து பாக்குறோம். மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உங்களை வந்து பார்த்திருப்பேன். கணேசா, சக்தியை உள்ள கூட்டிட்டு போய் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து நான் வந்த விஷயத்த தெளிவா சொல்லி எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல முடிவோட வாங்க. அத நான் சக்தி வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் உள்ள போய் பேசி ஒரு நல்ல முடிவோட வாங்க. போங்க போங்க. அத்தை, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்கிட்டயும் அனிதா கிட்டயும் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னாதான் இருக்கு. முதல்ல இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்புறதா நம்ம எல்லாருக்கும் நல்லது. நாம எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்கத்த போலாம். வாய் மூடுறியா? என்ன ஓவரா சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கிற? எங்க இருந்து வந்தது இந்த தைரியம்? கல்யாணமான புதுசுல என்னை பார்க்க பயந்து ஒரு ஓரமா ஒளிஞ்சு இருந்து எட்டி நின்னு பாப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு? சவுண்ட் விட்டு பேசுற? இத பாரு, நான் யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவேன், செய்வேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. புரியுதா? அதுக்காக அனிதாவோட வாழ்க்கையும் சிவா வாழ்க்கையும் பலி கொடுக்க போறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு யாரும் எந்த கேள்வி கேட்க கூடாதா? ஆமா, கேள்வி கேட்க கூடாது. என்ன படைச்ச ஆண்டவனை தவிர என்ன கேள்வி கேட்கிற தகுதி யாருக்கும் கிடையாது. சிவாவோட எதிர்காலத்தையும் அனிதாவோட எதிர்காலத்தையும் நினைச்சு அவங்களுக்கு அமைய போற வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சக்தியோட வாழ்க்கையை நாசமாக்கணுமா? நீயும் அனிதாவும் சேர்ந்து பாவம் அந்த சக்தி பொண்ணு அவளோட வாழ்க்கையில என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணிருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டீங்களா? நீங்க பண்ண தப்ப திருத்தணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். என் பேர சிவாவை இங்க வர சொல்லியிருக்கிறேன். அவனும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்கேனோ அந்த பிளான் ஒழுங்கா நடக்கும். இப்ப வரைக்கும் இந்த கிழவி தன்னோட பிளான் என்னன்னு முழுசா சொல்லி தொலைய மாட்டேங்கிறாளே. சம்மந்தமே இல்லாம சிவாவை எதுக்கு இங்க வர சொல்லணும்? உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். ஏன்னா என்னோட சந்தோஷத்துல உங்களோட சந்தோஷமும் உங்களோட சந்தோஷத்துல என்னோட நிம்மதியும் அடங்கி இருக்கு. அதனால என்னோட அப்பா அம்மா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னோட முடிவும். பாத்தீங்களா, இந்த வீட்ல உங்க எல்லாரையும் விட நான் ஒருத்தி தான் சக்தியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னேனோ அதேதான் என் பொண்ணும் சொல்றா. இப்பயாவது புரிஞ்சுக்குங்க தாய் பாசத்தோட அருமைய. ஏதோ இந்த ஒரு விஷயத்துல நீ சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா அதுக்காக முழுக்க முழுக்க எல்லா பெருமையும் நீ ஏன் எடுத்துக்க முடியாது. இத பார்,
நீ என்னதான் பிடிச்சவளா இருந்தாலும் இந்த உலகத்துல சக்திக்கு ரொம்ப 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 பிடிச்சது யாருன்னா அது அவளோட அப்பா நான் மட்டும்தான். இல்ல நான் தாங்க. நான் தான். ஹலோ ஹலோ, நீங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அப்புறம் அக்கா கடுப்பாகி எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது கல்யாணி மட்டும் தானே, அப்புறம் உண்மையை சொல்லிடுவாங்க. பாத்துக்கோங்க. சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் செல்ல குட்டி என் கல்யாணி மட்டும்தான். அக்கா பாத்தீங்களா, கடைசியா அவ உங்களே கவுத்துட்டா. சரி சரி சரி, சிவா தம்பி இப்ப வந்துருவாருன்னு அபிராமி அம்மா சொன்னாங்கல்ல. நம்ம பேசிக்கிட்டே ஏற்கனவே ரொம்ப நேரம் நின்னுட்டோம். அம்மாடி சக்தி, அவங்க உன் வாயால உன் சம்மதத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நீயே அவங்க முன்னாடி சொல்லிடுமா. சரி, வாங்க போலாம். வாங்க. வா கணேசா. என்ன கணேசா, உள்ள போய் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு சட்டு புட்டுன்னு வருவேன்னு பார்த்தா என்ன இவ்ளோ நேரமா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கல்ல, ஒரு நல்ல முடிவோட தானே வந்திருப்பீங்க. அம்மா, சக்தியோட முடிவை நான் சொல்றதை விட நீங்களே அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. என்னம்மா சக்தி, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் மேடம். வா சிவா, வா வா வா. நான் சொன்னேன்ல சக்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு. அவளும் சம்மதம் சொல்லிட்டாளே. இந்த அபிராமி தலைமையில சக்திக்கும் செல்வா வாயா, சக்திக்கும் டாக்டர் செல்வாவுக்கும் 2 குடும்பத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு சம்மதம்னு முடிவெடுத்தாச்சு. எங்க அபிராமி அத்தை ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த ஆண்டவன் எடுக்கிற முடிவு மாதிரி. உண்மையிலேயே சக்தி ரொம்ப கொடுத்து வச்சவ. செல்வா மாதிரி ஒரு தங்கமான பையன் ஊர் உலகத்துல சல்லடை போட்டு தேடினாலும் கிடைக்காது. சிவா எப்படி எனக்கு தங்கமான பேரனோ அதே மாதிரி தான் செல்வாவும் எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன். செல்வா கிட்ட சக்தியோட வாழ்க்கையில நடந்தது, அவளை பத்தின எல்லா உண்மைகளையும் நான் தெள்ள தெளிவா செல்வா கிட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம்தான் சக்தியை உனக்கு பிடிச்சிருக்காப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்டேன். செல்வாவும் நீங்க ஒரு பொண்ணை பார்த்து சொன்னீங்கன்னா அது உண்மையிலேயே நல்ல பொண்ணாதான் இருக்கும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, சக்தியும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டா, செல்வாவும் சம்மதம்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன இந்து, தட்டை மாத்திக்கலாமா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? உங்க தலைமையில நம்ம இப்பவே தட்டை மாத்திரலாம். சிவா, செல்வாவுக்கு யாரும் கிடையாது. சக்திக்கு என்னதான் அப்பா அம்மா கூட இருந்தாலும் அவ வேலை செய்யற கம்பெனில நீதானே எம்டி. அதனால பொண்ணு வீட்டு சார்பா நீ அங்க போய் கணேஷ் கூட சேர்ந்து செல்வாவுக்கு சக்திக்கு நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி இந்த தட்டை மாத்திக்க. போய் அங்க நில்லு. ஐயோ, கிழவி பின்றாளே. உன் மாஸ்டர் பிளான் தெரியாம நான் இவ்வளவு நேரம் உன்னை தப்பு தப்பா திட்டிட்டு இருந்தேன். எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு உன்னை அப்படியே பொட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா எல்லாரும் இருக்கிறதுனால நான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எடுத்துக்கொடு. சிவா, அந்த பக்கம் போய் நில்லு. பொண்ணு வீட்டு சார்பா நில்லு. வா வா பண்ணி. என்ன கணேசா இங்கே நிக்கிற? அந்த பக்கம் வா. வழியொன்றும் தெரியாமல் வழி தேடி அலைகின்றாய், விடை ஒன்றும் செய்யாமல் விடை தேட முயல்கின்றாய்.
சொல்வது முடிவை மாற்றிடு. எப்படி தாங்குமோ பெண்ணின் மனம், இல்லாததை சொல்லிடும் ஊரின் குணம். எப்படி சிவா சார் உங்களால இது முடியுது? உலகத்துல நீங்க கல்யாணம் பண்ணுன உங்க பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்றதுக்கு அவங்க மாத்திர தாம்பூல தட்ட நீங்களே வாங்குறீங்களே. ஏன் சிவா சார் இப்படி என்ன உயிரோட சாகடிக்கிறீங்க? பாட்டி எல்லாரும் என்கிட்ட சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இங்க வந்து நீ சொல்றத என் காதால கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். உன் மனசுல நான் இருப்பேன்னு கண்டிப்பா நினைச்சேன். ஆனா நீ பழசு எதையும் மறக்கல. நான் உங்ககிட்ட கோவப்பட்டு பேசின எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செல்வா, இப்போ உனக்கு சந்தோஷமா திருப்தியா இருக்கா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ரிக்வெஸ்டா? தட்டெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் ரிக்வெஸ்ட்ங்கற? நான் அப்படி சொல்ல வரல. வீட்டில் பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சம்மதிச்சா நான் சக்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளவுதானே. நான் என்னமோ ஏதோ சொல்ல போறியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எங்க காலத்துல எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறது கொள்றதெல்லாம் கிடையாது. அந்த விதத்துல நீங்க எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க தான். வருங்கால மனைவியோட தானே பேச போற, தாராளமா பேசு. நீயே கேளு சக்தி கிட்ட. சக்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க சம்மதிச்சா ஓகே, இல்லைன்னா நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். நான் வரேன். அப்புறம் என்ன, கிரீன் சிக்னல் விழுந்தாச்சு, போய் பேசிட்டு வாங்க. போமா. ஐயோ, தனியா பார்த்து பேசும்போது சக்தி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானா? அதை கேட்டு செல்வா இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டானா? ஐயோ, என்னோட சந்தோஷம் நிலைக்காதே. ஹாய் சக்தி, நான் உங்களை முதல் முறையா எப்ப பார்த்தேன் தெரியுமா? உங்க அம்மா சீதாவை ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் பண்ணியிருந்தப்போ அங்கதான். அப்ப நான் டியூட்டி டாக்டரா இருந்தேன். நீங்களும் நானும் இதுக்கு முன்னாடி பார்த்து பேசியிருக்கோம். நிஜமா நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஆவோன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. முன்னாடியே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆனது, டிவோர்ஸ் ஆனது, இது எல்லாமே அபிராமி மேடம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். உண்மையா இப்ப இந்த கல்யாண விஷயத்துல எனக்கு ஓகே. உங்களுக்கு இது ஓகேவா? காயத்ரி உங்களை பத்தி நிறைய சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்க அவ்வளவு தூரம் நேசிச்சு கையில காசு பணம் இல்லாதவங்களுக்கு இலவசமா ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கீங்கன்னு காயத்ரி வீட்டுல சொல்லியிருக்கா உங்களை பத்தி. இப்படி நல்ல மனசு இருக்கிற மனுஷனை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? எனக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம். இனிமே உங்க லைஃப்ல யாருமே இல்லாத அனாதன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். அப்பா அம்மா இல்லாம இந்த உலகத்துல சர்வை பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். அபிராமி அம்மா மாதிரி ஒரு சில நல்லவங்க எங்களை மாதிரி ஆட்களை படிக்க வச்சு இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா மாத்திருக்காங்க. அபிராமி அம்மாக்கு நான் 2 விஷயத்துல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒண்ணு, அவங்க என்ன படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்குனது. இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு ஒய்ஃபா அமைச்சு கொடுக்கறது. சக்தி, மற்ற யாருக்காகவும் இல்லாம உண்மையிலேயே மனசார என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? கை கொடுங்க. உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா நீங்க கை கொடுக்க வேண்டாம்.
சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எல்லாரும் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. வாங்க சக்தி, போலாம். செல்வா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சக்தி கிட்ட பேசிட்ட, திருப்தி தானே? இப்ப என் மனசு ரொம்ப திருப்தியா நிறைவா இருக்கு. கணேசா, அம்மா, இது உன் பொண்ணோட கல்யாணம். சாப்பாடெல்லாம் ஒண்ணா இருக்கணும். செலவை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைய பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, எங்க கணேசனோட சாப்பாடை பத்தி பிரமாதமா பேசணும். அந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு. அம்மா, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அவர் சமைக்கிற சாப்பாட்டோட அப்படியே நீங்க சாப்பிட்டு போயிருங்கம்மா. இனிமே இது நம்ம வீடு ஆயிப்போச்சு. அடுத்த முறை நாங்க வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறோம். இப்ப நாங்க கிளம்புறோம். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நான் தினமும் கணேஷ் சமைக்கிறது தானே சாப்பிடுறேன். அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறது சக்தி செல்வா கல்யாணத்துல தான். கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு, நாங்க போய் பார்க்கணும். நாங்க வரோம். வாங்கம்மா. வரேங்க. உங்க கார் கீ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. சொன்னாலும் சொல்லனாலும் நான் உண்மையில மிஸ் பண்றேன் சக்தி. எப்பயாவது ஒரு தடவை மிஸ் பண்ணா அது உங்க கைக்கு வரும். ஆனா இப்படி அடிக்கடி நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அது வேற யார் கைக்காவது போயிரும் சார். சக்தி, கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு செல்வாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? ப்ளீஸ் என்னை எதுவும் இப்போதைக்கு கேட்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்க போறதுனால நிறைய பிரச்சனை தீர்ந்து போகும்னு நான் நம்புறேன். ஹலோ, உங்களுக்கு ஆயுசு 100ங்க. ஏன், என்னாச்சுங்க? சம்பந்தமே இல்லாம திடீர்னு இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு உங்க ஞாபகமாவே இருந்துச்சா, கரெக்டா அந்த டைம்ல கால் பண்ணீங்க. அதனாலதான் ஆயுசு 100ன்னு சொன்னேன். அப்படியா? எதுக்காக, என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? இங்க பாருங்க,
ஒருத்தங்களை நினைக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா ஒருத்தங்களை திடீர்னு ஏன் நினைக்கிறோம்னு காரணமே சொல்ல முடியாது. வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்தப்ப சடனா உங்க ஞாபகம் வந்துருச்சு. என்னது? வீட்ல ஃபங்க்ஷனா? பாத்தீங்களா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. சரிங்க, என்ன ஃபங்க்ஷன்? ஆமாங்க, ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தாங்க. என்னங்க, என் தலையில இடி விழுற மாதிரி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லிதானே ஆகணும். நான் சொல்லலைனாலும் எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மாப்பிள்ளை கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவருதான். உங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போற எனக்கு தெரிஞ்ச அந்த மாப்பிள்ளை யாருன்னு நீங்களே சொல்லிடுங்க. வேற யாரும் இல்லைங்க, என்னோட சீஃப் டாக்டர் செல்வாதான். எனக்கு அப்பவே தெரியுங்க இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு. அன்னைக்கு நீங்க நடந்து போறப்ப அந்த ஆள் வந்து உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னது, உங்களை பாக்குறப்பெல்லாம் அடிக்கடி வழியறது. அப்பவே நினைச்சேன் அந்த ஆள் உங்களுக்கு பிராக்கெட் போடுறான்னு. இப்ப பாருங்க, வீடு வரைக்கும் வந்து உங்களை பொண்ணு கேட்டிருக்கான். உங்க வீட்லயும் மாப்பிள்ளை டாக்டரா இருக்காருன்னு ஓகே பண்ணிட்டு இருப்பீங்க. என்னங்க சிரிச்சு என்ன வெறுப்பேத்துறீங்களா? எனக்கு உங்க மேல கோவப்பட வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டியூப்லைட்னு சொன்னேன்ல, மறுபடியும் அதை நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. எதுக்கு என்ன சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? பின்ன உங்களை திட்டாம கொஞ்சிட்டே இருப்பாங்களா? இன்னும் அந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க. செல்வா சார் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாருன்னு சொன்னேன். ஆனா பார்க்க வந்த பொண்ணு நான் சொன்னனா?